வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மூசா நபி அவர்கள் சந்திக்க செல்லும்போது நமக்கு நடந்த நிகழ்வு தெரியும். முதலாவதாக கப்பலை துளையிடுவார்கள், இரண்டாவதாக ஒரு சிறுவனை கொலை செய்து விடுவார்கள், மூன்றாவதாக சாயப்போகிற அந்த சுவற்றை நிப்பாட்டி பிடித்து சரியாக நிப்பாட்டி வைப்பார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதற்கு மூசா நபியர்கள் விளக்கம் கொடுக்கும்போது இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லக்கூடிய நேரத்திலே 3 வகையான வாசகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கப்பலை எதுக்கு நீங்கள் ஓட்ட போட்டீங்கன்னு சொல்லும்போது, ஒரு அரசர் நல்ல கப்பலை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறார், எனவே கப்பலை சேதப்படுத்தினேன், கப்பலை காப்பாற்றுவதற்காக. சிறுவனை ஏன் கொலை செய்தீர்கள்? சிறுவனை கொலை செய்தது அவன் பெரியவனாகிய பிறகு என்னுடைய தாய் தந்தையரை குஃப்ரின் பக்கம் அழைத்து விடுவான் என்பதற்காக. சுவற்றை எதற்காகவே நீ நிப்பாட்டி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அந்த சுவருக்கு கீழ் யத்தீமான சிறுவர்களுக்குரிய பொருளாதாரம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். ஆக இதுதான் அந்த 16வது ஜுசுவினுடைய 15வது ஜுசுவினுடைய கடைசியிலேயும் 16வது ஜுசுவினுடைய ஆரம்பத்திலேயும் வரக்கூடிய வரலாற்றினுடைய சுருக்க கருத்து. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அங்கே பதிலளிக்கும் போது 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கப்பலை உடைக்கும் போது அதற்கு விளக்கம் சொல்லும்போது ஃபஅரத்து அன் ஐபஹா, நான் அதை குறைபடுத்த நாடினேன். அரத்து அப்படிங்கிற ஃபேலை முத்தக்கல்லிமான ஃபேலை பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது, அந்த சிறுவனை கொலை செய்த விஷயத்தில் ஃபஅரதுனா ஐ யுபுதிலகுமா ரப்புகுமா ஹைரம் மினுகு, அந்த சிறுவரை விடவும் அவருடைய தாய் தந்தைக்கு அவருடைய ரப்பு அவர்களை விட அந்த சிறுவனை விட சிறந்த குழந்தையை கொடுப்பதற்கு நாடிவிட்டான் அப்படிங்கிற இடத்துல ஃபஅரதுனா நாம் நாடினோம்னு சொல்கிறாங்க. மூணாவதா, அந்த சுவற்றை நிப்பாட்டி வச்சுட்டு ஏன்னு கேட்கும்போது ஃபஅராத ரப்புக யபுலுகா அஷத்தகுமா அப்படின்னு ஃபஅராத அப்படிங்கிற ஃபேலை பயன்படுத்துவாங்க. இந்த 3க்கும் ஃபஸ்ஸீரீன்கள் அழகாக விளக்கம் சொல்லும்போது தஃப்சீர் சாவியில் சொல்கிறாங்க, முதல்ல ஏன் ஃபஅரத்துன்னு சொன்னாங்க? ஏன் முதல்ல அந்த கப்பலை துளையிடுறது அப்படிங்கிறது இஃப்சாதம் மஹல்லன், அது எப்படி எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு ஃபசாது தான் லாகிரா பார்த்தா. எனவே அலா ஃபஹூலி நப்சிஹி, அதை தன்னின் பக்கம் இணைத்து கொண்டார்கள். ஃபசாது நடந்துக்கிறதுனால அதை தன்னின் பக்கம் இணைத்து கொண்டார்கள். அதபம் அல்லாஹோடு அவர்கள் பேணிய ஒழுக்கத்தின் காரணத்தினால். ரெண்டாவது, ஃபஅரதுனா நாங்கள் நாடினோம் சொல்லிட்டு வருது இல்லை, அந்த சிறுவனை கொலை செய்ததும் சரிதான். ஏன் கொலை செஞ்சாங்க? இதுக்கு அவரை விட சிறந்த குழந்தையை கொடுப்பதற்காக, அப்படிதானே? அப்போ ஒரு கொலையும் நடந்திருக்குது, அதே மாதிரி ஒரு ஹயாத்தும் நடந்திருக்குது. ஒரு மௌத்து ஒரு ஹயாத்து ரெண்டுமே நடந்திருக்கு. அப்போ இதில் நோஹை இஸ்லாஹ் நோஹை இஃப்சாத், ஒரு ஃபசாதும் இருக்குது, ஒரு இஸ்லாஹும் இருக்குது. அதனால தான் ஃபஅரதுனா அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, நாங்கள் நாடினோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ்வின் பக்கம் அந்த பக்கம் இஸ்லாஹை சேர்த்து தன்னின் பக்கம் இஃப்சாதை சேர்த்து ஃபஅரதுனா நாங்கள் நாடினோம். ஒரு ஹைரும் நடந்திருக்கு, ஒரு கெட்டதும் நடந்திருக்கு, அதனால் அப்படி சொல்லுவாங்க. மூணாவதாக, சுவற்றை நிப்பாட்டி பிடிக்கிறது, அதான் ஒரு பொதுநலமான ஒரு விஷயம். நம்ம கூட அப்படி தானே செய்வோம், இது எல்லாருமே செய்யக்கூடியது. எப்படி பார்த்தாலும் இது நல்லது தானே. எனவே இதில் இஸ்லாஹை மஹல், இதில் இஸ்லாஹு மட்டும்தான் இருக்குது, சீர்திருத்தம் மட்டும்தான் இருக்குது, நல்லது மட்டும்தான் இருக்குது. எனவே அந்த நல்லதை ஃபஅராத ரப்புக, ரப்பு நாடினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இணைத்து சொன்னார்கள் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு அழகாக முஃபஸ்ஸீரீன்கள் சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ்.